நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, நம்முடைய சித்த மருத்துவத்தில் முன்னோர்களால் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலிகையை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த மூலிகையினுடைய பேர் என்னன்னா கவில் தும்பை. இந்த செடி பார்க்கும்போது இதனுடைய பூக்கள் பாருங்க, இப்படி கீழே நோக்கி இருக்குங்க. இது ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகையாக இருக்குதுங்க. குறிப்பாக நம்ம உடலில் ரத்த கட்டிகள் அங்கங்கே கட்டி இருக்குங்க. அந்த ரத்த கட்டிகளுக்கு இதை வணக்கி என்ன பண்ணலாங்க, அந்த இடத்துல பத்து போட்டோம்னா அந்த ரத்த கட்டிகள் உடைஞ்சி அதில் இருக்கிற சீலு கெட்ட ரத்தமெல்லாம் வெளியாகுன்றதை கூட பார்க்கணும். இதனுடைய இலைச்சாறு வயிற்றுப்போக்குக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டவையா இருக்குங்க. இந்த இலைச்சாரோட ஒரு 3 மிளகு சேர்த்து நாம குடிச்சிட்டு வரும்போது, அதாவது ஒரு 5 ml அளவுக்கு எடுத்துக்கும் போது இது வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும் அப்படின்றத கூட பார்க்குறோம். வாத நோய்களுக்கு இதனுடைய இலைகள் இதோட கூட ஒரு 5 மிளகு, ஒரு 2 பல் பூண்டு இதை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரும்போது வாத நோய்கள் தீரும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் நேயர்களே. அது மாத்திரமல்ல, இது பூச்சி கடிகளுக்கு இதனுடைய இலைச்சாரை மேலே என்ன பண்ணலாங்க, அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்குறோம். அது சிறு சிறு பூச்சி கடிகளுக்கு இது நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டவையாக இருக்குன்றதை கூட பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்கின்ல, நம்முடைய பிறப்புறுப்பு பகுதிகளில், நம்முடைய கை சட்டை பகுதிகளில் கருப்பாக ஸ்கின் மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அங்கே தடிமனாக இருக்கும். அப்போது இதனுடைய இலைச்சாரும் மஞ்சள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் சேர்த்து அதை நல்லா பார்த்தீங்கன்னா கசக்கி எடுத்து அதனுடைய இலைச்சாரை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த தோல் தடிமனாக இருக்கிறது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரிப்புகள் எல்லாமே சரியாகுன்றதை கூட பார்க்குறோம் நேயர்களே. இது நிறைய கிராமப்புறங்களில் வயல் நிலங்களில் நிறைய இருக்குங்க. இப்போ கூட நம்ம ஒரு வயலில் தான் எடுத்துருக்குறோம். நிறைய செடிகள் பார்த்தீங்கன்னா இந்த கவில் தும்பை செடிகள் இருக்குங்க. இதை எடுத்து நிறைய நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நாளில் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால நீங்களும் கூட உங்களுடைய உடல்ல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின்படி இதை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத கூட பார்க்குறோம் நேயர்களே. இந்த வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியாக ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.